பேக் பெயின் அது இது ஓகே. என் ஃப்ரெண்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ஒத்த தலைவலி வருது. அவனும் உடனே டீ குடிச்சான், ஒரு தலைவலி இது ஒத்த தலைவலி. அது ஒத்த தலைவலி எதனால வரும் சார்? ஒத்த தலைவலி, ஹெட்டேக், மைக்ரைன் நிறைய அது பேர் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம கழுத்துல மட்டும் செக் பண்ணோம்னாக்கா கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். பட் ஸ்பைனை ஃபுல்லா செக் பண்ணும்போது ஸ்பைன்ல இருக்க மொத்த விஷயமா தெரியும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஃபுட்ல இருந்து கூட நாங்க செக் பண்ணுவோம். ஸோ இந்த டோட்டல் பொசிஷன்ஸ் மாறும்போது இந்த லோடிங் மாறுது. இப்போ நம்ம நார்மலா நியூட்ரலா இருக்கும்போது எல்லாமே பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கோணையா கொஞ்சம் ஒரே மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது, ஒரே பக்கம் இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். அந்த லோடிங் மாறுது. அந்த லோடிங் மாறும்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லலாம், இல்ல இம்பேலன்ஸ் சொல்லலாம். இது நடக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம இருக்கும் மறுபடியும் வழி வரும். பட் எங்களோட பிளான் எப்படி இருக்கும்னாக்க அந்த போனோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த போன் மைக்ரேனுக்கு எப்படி வந்து லீடிங் காஸ் ஃபேக்டரா இருக்கு, அவங்க எமோஷனல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம ஒர்க் பண்ணி அப்புறம் அதுக்கான கரெக்டிவ் எக்ஸசைசஸ் கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ மைக்ரேன் வந்துட்டு ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது, மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு.